வணக்கம், நான் சாந்தரூபன். ஒரு கேள்வியோட இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு இன்ஜினியர், ஒரு டீச்சர், ஒரு அக்கவுண்டன்ட் அல்லது ஒரு ஐடி பட்டதாரி, இவையிலே ஆறாவது ஒரு ஆள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போய் ஒரு செங்கல் தூக்கி கொண்டிருந்தாலோ, அல்லது ஒரு வேர் ஹவுஸில் ஒரு பெட்டியை தூக்கி கொண்டிருந்தாலோ, அல்லது ஒரு கிளீனிங் வேலை செய்து கொண்டிருந்தாலோ, முதல்ல எங்களோட மனசில் என்ன ஒரு எண்ணம் தோன்றும்? என்னடாப்பா இவ்வளோ படிச்சிருக்கிறான், இப்படி படிச்சும் இதானா இவனோட வேலை? எங்களில் இருக்கிறார்கள்ன்ற பலரோட மைண்டில் இதான் ஓடுது. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இதால் வருத்தப்படுறீங்களான்னு சொல்லி. உண்மையில பதில் ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒன்றுமே இல்லை, ஒரு கஷ்டமுமே இல்லை. இது என்ன தோல்வியா? இது என்ன? எங்களோட சிந்தனை தான் வெறும் பழசா இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். சமூகத்தில் ஒரு விஷயம் பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. நல்லா படி, டிகிரி எடு, அதுக்கு பிறகு வாழ்க்கை நல்ல வடிவாக செட் ஆயிரும். இந்த வாக்கியத்தை கேட்காம வளர்ந்தவர்கள் மிக மிக குறைவு. உண்மையில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, உறவினர்கள் சொல்லுவாங்க, என்ன சமூகமே அதைத்தான் நம்புது. ஆனால் எங்கட மனதில் ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? டிகிரி எடு, ஜாப் ப்ளஸ் சக்ஸஸ். ஆனால் இந்த சமன்பாடு எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறே இல்லை. இன்னொரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருவர் அலுவலகத்தில் ஏர் கண்டிஷன் அறையில் வேலை செய்கிறார், மற்றவர் வெயிலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்கிறாருண்டா யாருக்கு நாங்கள் கூட மரியாதை கொடுப்போம்? இலங்கையில் பலர் முதல் நபருக்கு தான். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த வேலைக்கு பின்னால் இருக்கும் அந்த வருமானத்தை விட வேலைக்கு பின்னால் இருக்கும் அந்த இமேஜை தான் நாங்கள் பார்க்குறோம். இதுதான் எங்களோட சமூகத்தோட மனநிலை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் இந்த மனநிலை முற்றிலும் வேறு. ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பிளம்பராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும் சரி, கார்பெண்டராக இருந்தாலும் சரி, ட்ரக் டிரைவராக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, யாருமே உங்களை இழிவாக பார்க்கவே மாட்டாங்க. இங்கே மக்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, நீங்கள் நேர்மையாக உழைக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். இதனால தான் வெளிநாடு சென்ற பல இலங்கை பட்டதாரிகள் ஆரம்பத்தில் மேனுவல் வேலை செய்ய தயங்கலேன்னு சொன்னால், அவங்க என்ன வேலை செய்கிறோம் என்பதுக்கு யோசிக்கிறதே இல்லை. நான் என்ன வாழ்க்கையை உருவாக்க போறேன் என்றதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். மேனுவல் லேபர்னா அது என்ன வெறும் என்ன கூலி என்னக்கிறீங்களா? அது ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு தொழில் தான். வேர் ஹவுஸோ, ஃபேக்ட்ரியோ, கன்ஸ்ட்ரக்ஷனோ, கிளீனிங்கோ, ஹெச்கேரோ, ஃபார்மிங்கோ, லாஜிஸ்டிக்கோ, இந்த வேலை இல்லாட்டி ஒரு நாடு இயங்காதன. ஆனால் எங்களுடைய சமூகத்தில் இவை இன்னும் ஒரு கீழ்த்தரமான வேலை என்று சொல்லி தான் நம்பிக்கொண்டிருக்கணும். இதனால தான் பல பட்டதாரி என்ன செய்கிறாங்கண்டா, வெளிநாட்டுக்கு போன பிறகு தங்களோட வேலையை பற்றி ஆரம்பத்தில் யாருக்கும் சொல்றதே இல்லை. ஏனென்றா அவங்க வெட்கப்படுறே இல்லை. மற்றவங்க என்ன நினைப்பார்கள் என்பதற்கு தான் பயப்படுறாங்க. இவ்வளவு படிச்சுட்டு கிளீனிங்கா, இன்ஜினியராக இருந்தவன என்ன வேர் ஹவுஸ்லையா வேலை செய்கிறான், டீச்சராக இருந்தவன என்ன ஃபேக்ட்ரியிலையா வேலை செய்கிறான்? இந்த கேள்விகளை அவங்க கேட்டு கேட்டு காதை புளிச்சிருக்கும். ஆனால் இந்த கேள்வியை கேட்பவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடுறாங்க. ஒரு வேலைக்கு மதிப்பு கொடுப்பது அந்த வேலை அல்ல, அந்த வேலை மூலம் அந்த மனிதன் உருவாக்குகின்ற ஒரு நல்லொரு ஆரோக்கியமான வாழ்க்கை தான். இந்த விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாகவும் விவரமாகவும் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த காணொலியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அங்கே சந்திப்போம்.